அனுமதியே இல்லாத கடையை அமைச்சர் மகன் கெத்தாக போய் திறந்து வைக்க திமுக பேரூராட்சி தலைவியை பாஜகவை சேர்ந்த ஊராட்சி தலைவி காது கூசும் வார்த்தைகளால் கடைந்தெடுக்க கடைசியில் இந்த ஆடியோ அக்கப்போர் டிஎஸ்பி அலுவலகம் வரை பறந்துள்ளது. இந்த ஆடியோவால் யாருக்கு சிக்கலோ இல்லையோ அமைச்சர் மனோ தங்கராஜுவிற்குத்தான் பெரும் குடைச்சல். கன்னியாகுமரி மாவட்டம் நல்லூர் பேரூராட்சி தலைவியாக இருந்து வருபவர் வளர்மதி. இவரது கணவர் கிறிஸ்டோபரின் விழாத்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட காப்புக்காடு பகுதியில் புதிதாக ராஜா ஸ்டோர் என்ற கோல் கவரிங் கடை ஒன்றை கடந்த 2ஆம் தேதி அமைச்சர் மனோ தங்கராஜின் மகனும் திமுக செயற்குழு உறுப்பினருமான ரிமோன் திறந்து வைத்துள்ளார். ஊராட்சி நிர்வாகத்தின் உரிய அனுமதி இல்லாமல் கோல் கவரிங் கடை திறக்கப்பட்டுள்ளதாக திமுகவை சேர்ந்த விளாத்தூர் 3வது வார்டு கவுன்சிலர் அனிதாவிடம் பாஜகவை சேர்ந்த விளாத்துறை ஊராட்சி மன்ற தலைவி ஓமனா பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் கடைக்கு வரியும் கட்டள ஒன்னும் கட்டள வளர்மதி தலைவராக உள்ள பேரூராட்சியில் சென்று முறையான அனுமதி இல்லாமல் கடை திறந்தால் சும்மா இருப்பாரா? அமைச்சர் மனோ தங்கராஜின் தயவு இருந்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறார்களா என்று ஆவேசமாக பேசியுள்ளார். அந்த நல்லூர்ல பெண்ணுக பஞ்சாயத்துல நம்ம இது போல பர்மிஷன் இல்லாத எங்கெങ്കിലും கடை கட்டின சும்மா இருப்பாளவா? என்ன அது ஒண்ணு வாங்கலையா? பர்மிஷன் வாங்கலையா? மறுமுனையில் பேசிய வார்டு கவுன்சிலர் அனிதா, இங்கு கடை வேலை நடப்பது மட்டும்தான் தனக்கு தெரியும், கூடுதலாக எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வளர்மதியின் கணவருக்கு கூப்பிட்டு கேட்க வேண்டியது தானே என கேள்வி எழுப்ப வளர்மதி அமைச்சர் மனோ தங்கராஜ் மற்றும் அவரது மகன் ரிமோனுடன் தகாத உறவில் இருப்பதாகவும் அதனால்தான் இப்படி அராஜகத்தில் ஈடுபடுகிறார் எனவும் அதிர வைத்தார். அது நமக்கு தெரியல, அங்க வேலை நடந்து கடைக்கு அப்ரூவல் கிடையாது, கடைக்கு நம்பர் கிடையாது. அவனுங்க பஞ்சாயத்துல இருந்து விளாத்துறையில போய் இது போல கடைய வச்சு அந்த போய் சும்மா இருப்பானு நான் கேட்கேன். போன் அடிச்சு கேளுங்க, காலையும் வேற நம்பர்ல இருந்து விളിங்க. அதான் ரவுடி செய்யணும் நினைச்சுட்டு இருக்கான். டிஎம்கே ரவுடி செஞ்ச காமராஜியோ கூட சேர்ந்த காட்டுல நான் நினைச்சிருக்கேன். பீப் சவுண்ட் போடும் அளவிற்கு வளர்மதியை அமைச்சர் மற்றும் அவருடைய மகனோடு சேர்த்து வைத்து ஊராட்சி மன்ற தலைவி ஓமனா அவதூறாக பேசிய ஆடியோ உள்ளூர் வாட்ஸ்அப் குரூப்பில் வலம் வர வளர்மதிக்கும் ஆடியோ சென்றுள்ளது. ஆடியோவை பிளே செய்து பார்த்து அதிர்ச்சியடைந்த வளர்மதி தக்கலை டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்துள்ளார். மேலும் பேரூராட்சி தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பிலும் ஓமனாவிற்கு எதிராக புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த மலர் எல்லாம் காரணம் அவள வேலை. அவ கடைசி நேரம் அவ அங்கே நிக்க பயலுள்ள மனோ தங்கராஜ் கூட கடைசியில தன்னை தரக்குறைவாக பேசி பெண்ணினத்திற்கே களங்கம் விளைவித்த ஓமனா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி தலைவர் வளர்மதி கோரிக்கை விடுத்திருக்கிறார். என்ன விளாத்துறை ஊராட்சி தலைவர் தரக்குறைவாக பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. பெண்ணினத்திற்கே களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்காங்க. அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்க நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆடியோவை கேட்கும் பலரும் ஓமனா பேசுவது காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள் தான். ஆனால் ஓமனா கூறுவதில் ஒன்றை மட்டும் உயர் அதிகாரிகள் உற்று நோக்கி விசாரணை செய்ய வேண்டும் என்றும், உண்மையிலேயே உரிய அனுமதி பெற்றுத்தான் கடை திறக்கப்பட்டதா, அனுமதி இல்லாததால் தான் நிகழ்ச்சியை அமைச்சர் மனோ தங்கராஜ் தவிர்த்தாரா, அப்படியென்றால் அவரது மகன் திறப்பதற்கு என்ன காரணம் என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள் 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.